நண்பர்களே, ESR எடிட் செய்வதில் 10வது வீடியோ அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிவிஷன் ஆஃப் பே. அதில் முதலில் இருப்பது ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் பே ஃபிக்சேஷன், இரண்டாவது ப்ரொமோஷன் ரெக்யர்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபரில் பே ஃபிக்சேஷன் செய்வது, மூன்றாவது அடிஷ்னல் குவாலிஃபையிங் சர்வீசஸை ஆட் செய்வது, நான்காவது இன்க்ரிமெண்ட்டில் ஆனுவல் இன்க்ரிமெண்ட், அட்வான்சஸ், இன்சென்டிவ் வாங்கியதின் அப்டேஷன். வாருங்கள் எவ்வாறு என காணலாம். நண்பர்களே, இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்து உள்ளே அதர் அப்ளிகேஷனில் பார்ட் 1 ESRஐ கிளிக் செய்யவும். அதனுள் எந்த எம்ப்ளாயிக்கு எடிட் செய்யப்பட வேண்டுமோ பென்சில் மார்க்கை கிளிக் செய்யவும். கிளிக் செய்துவிட்டு அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிவிஷன் அதனை கிளிக் செய்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பே ஃபிக்சேஷனை கிளிக் செய்யவும். அதில் ஆல்ரெடி பதிவேற்றம் செய்திருக்கும். கிரியேட் செய்வது எவ்வாறு எனில், கிரியேட் கொடுத்துவிட்டு ப்ரெசன்ட் போஸ்ட் என்ன என்று கொடுத்து பே, பர்சனல் பே, ஸ்பெஷல் பே, பே பாண்ட் என்ன என்று கொடுத்துவிட்டு எந்த ரூல் அண்டர் விச் பே ஃபைன், ஃபண்டமெண்டல் ரூல் 31A, ரூலிங் 600 எதனை தேர்வு செய்ய வேண்டுமோ தேர்வு செய்துவிட்டு டேட் ஆஃப் எஃபெக்ட், மார்னிங் அல்லது ஈவினிங், ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, ரெஃபரன்ஸ் தேதி என்ன போன்றவை கொடுக்கப்பட்டு கிரியேட் செய்யப்பட வேண்டும். இரண்டாவதாக ப்ரொமோஷன் ரெக்யர்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர். ப்ரொமோஷன் மூலமாக பதவியேற்றவர்களுக்கு கிரியேட் செய்து லோயர் போஸ்ட் என்ன, அதனுடைய பே என்ன, பே பாண்ட் என்ன, நேம் ஆஃப் த ப்ரொமோட்டட் போஸ்ட் என்ன, அதனுடைய பே என்ன, பர்சனல் பே என்ன, ஸ்பெஷல் பே என்ன, நோஷனல் எஃபெக்ட் டேட் என்ன, பே பாண்ட் என்ன, எந்த ரூல், பே பாண்ட், நோஷனல் எஃபெக்ட் டேட், எந்த ரூல், ஃபண்டமெண்டல் 22வா, மானிட்டரி டேட் என்ன, ஆப்ஷன் எஸ் ஆர் நோ, ஆப்ஷன் அண்டர் எதன் கீழ் வருகிறது, டேட் ஆஃப் ஆப்ஷன், ரெஃபரன்ஸ் நம்பர், தேதி போன்றவை கொடுத்து கிரியேட் செய்யப்பட வேண்டும். மூன்றாவதாக அடிஷ்னல் குவாலிஃபையிங் சர்வீஸ். அடிஷ்னல் குவாலிஃபையிங் சர்வீஸ் கிரியேட் செய்தோம் என்றால் உள்ளே டைப் கண்டிஜென்ட் சர்வீஸ், மிலிட்ரி சர்வீஸ், அண்டர் பென்ஷன் ரூல், வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் இவற்றில் எதுவோ அதனை கொடுத்துவிட்டு டிஸ்கிரிப்ஷன் என்ன என்று கொடுக்கப்பட வேண்டும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துவிட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன, மந்த்ஸ் என்ன, டேஸ் எவ்வளவு என்று கொடுத்து கிரியேட் செய்யப்பட வேண்டும் அடிஷ்னல் குவாலிஃபையிங் சர்வீஸில். அடுத்ததாக இருப்பது இன்க்ரிமெண்ட்ஸ், அதாவது ஆனுவல் இன்க்ரிமெண்ட், அட்வான்சஸ் போன்றவற்றை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். 2021 டிசம்பர் வரையிலும் மட்டுமே அப்டேட் செய்ய முடியும். இன்க்ரிமெண்ட் டைப்பில் இன்க்ரிமெண்ட்டா, அட்வான்ஸா ஆர் இன்சென்டிவா. அட்வான்ஸ் இன்சென்டிவ் எனில் அக்கௌண்ட் டெஸ்ட் பேப்பர் 1, டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டா, ஹையர் குவாலிஃபிகேஷனா, இன்சென்டிவா என்பதை செலக்ட் செய்ய வேண்டும். நேம் ஆஃப் த எக்ஸாம் என்ன, டேட் ஆஃப் பாசிங் எக்ஸாம் என்ன, டேட் அந்த மாதத்தின் முதல் நாளை கொடுக்கப்பட வேண்டும். ப்ரெசன்ட் பே என்ன, பர்சனல் பே என்ன, ஸ்பெஷல் பே என்ன, நம்பர் ஆஃப் இன்க்ரிமெண்ட், ஒரு இன்க்ரிமெண்ட்டா 2 இன்க்ரிமெண்ட்டா, டேட் ஆஃப் எஃபெக்ட் என்ன, ஃப்யூச்சர் பே என்ன, பர்சனல் பே எவ்வளவு, ஸ்பெஷல் பே என்ன, ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கப்பட வேண்டும். ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டில் போஸ்ட் ஹெல்டு என்ன, கிரேட் பே எவ்வளவு, பர்சனல் பே எவ்வளவு, ஸ்பெஷல் பே எவ்வளவு, அமௌண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் என்ன, டேட் ஆஃப் எஃபெக்ட் எந்த தேதி, ஃப்யூச்சர் பே என்ன, பர்சனல் பே, ஸ்பெஷல் பே, ஃப்யூச்சர் கிரேட் பே என்ன என்று கொடுக்கப்பட்டு ஃபண்டமெண்டல் ரூல் செலக்ட் செய்து ரிமார்க்ஸில் ஏதேனும் டைப் செய்து கிரியேட் செய்யப்பட வேண்டும். நன்றி நண்பர்களே.